ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணிக்கும் அன்புக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி விழா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஃப்ரூட் புண்ணியராஜ் இன்ஸ்பெக்டர் ஒரு கிஃப்ட் தரதா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தரை கூட்டு வராரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவரை பார்த்ததும் கண்மணியும் அன்பும் வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்ச ஆஃபீஸர் அவரு என்ன இவர் வந்திருக்காரேன்னு பார்க்குறாங்க. அப்போ உடனேயே அவரும் கண்மணியும் அன்பையும் விஷ் பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டை நான் சீல் வச்சேன் இல்லையா, அதை இப்போ சீல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை கொடுக்குறாரு. அது உங்கள் கல்யாண நாள் பரிசாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃப்ரூட் புண்ணியராஜ் சாரும் பண்ணுறாரு. உடனே தேங்க்யூ சார்னு சந்தோஷமாக ஆயிடுறாங்கங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நன்றி எனக்கு சொல்ல வேண்டாம், ஃப்ரூட் புண்ணியராஜ் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுங்கள், அவர் தான் உங்களை பற்றி அதிகமாக எடுத்து சொல்லி என்கிட்ட விடாப்பிடியாக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாரு அப்படின்ட்டு. அப்போது ஃப்ரூட் புண்ணியராஜ் சொல்கிறார், எதுக்காக தெரியுமா உங்களுக்கு நான் முக்கியமாக இதிலேருந்து நான் உதவி பண்ணேன், நீங்கள் ஃபுட்டு எல்லாம் மீந்த ஃபுட்டை அடுத்தவங்க எல்லாருமே எடுத்து வச்சு மறுநாள் சேவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணீங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் என் மனசில் நின்றுட்டீங்க. அதனால் உங்களுக்கு நான் உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நான் எடுத்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் 2 பேரையும் இந்த நாளில் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம், நாளைக்கே சீல் ஓப்பன் பண்ணிடலாம் ரெஸ்டாரண்ட்டை, நாளைக்கே நான் வந்துடுறேன், நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஆஃபீஸர் சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்ட பிறகு கண்மணியும் அன்பும் அவங்க எதிர்க்க தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி சமாதானமாக ஆயிட்டா மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இன்னும் சமாதானம் ஆகவே இல்லை. அப்புறம் கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஜீவா தம்பிக்கு சொல்லிட்டீங்களாமான்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் உங்ககிட்ட தான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் இதை அவர்கிட்ட சொல்லாதீங்க, நாளைக்கு அவரை வர வச்சு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாளும் ஃபுட் ஆஃபீஸர் வராரு. அந்த சீலெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாரையும் வர சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த விஷயமும் சொல்ல. ஜீவாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன கண்மணி, நீ என்னை வர சொன்ன, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே தெரியலன்றாங்க. அப்போது ஏற்கனவே அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னடா பண்ண போகிறாங்க இவங்க, நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருவேளை நம்மலாம் கஞ்சிக்கே இல்லாமல் காற்றடிச்சிட்டு இருப்போமுன்னு நினச்சிட்டாங்களோ, பணம் இல்லாமல், அதனால் கூப்பிட்டு நமக்கு எதனா தரப்போகிறாங்களோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜீவாவுக்கே இது எதுக்காக வர சொன்னாங்கன்னு தெரியல. ஜீவா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர். அதுக்கப்புறம் என்னடா முதலாளிக்கே தெரியலனோ பேசிக்கிறாங்க. அப்புறம் ஜீவா என்ன விஷயம்னு கேட்குறாரு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஃபுட் ஆஃபீஸர் ஜீவாவை பார்த்துட்டு, இது உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டு தானே, நாளை இனியிலேருந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் சீல் எடுக்க போகிறோம், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலான்றாங்க. நான் இன்னும் ஃபைன் கட்டவே இல்லையே அப்படின்றாரு ஜீவா. அதுக்கு நீங்கள் கவலையே படவானா, ஃபைன்லாம் கட்டியாச்சு, கண்மணியும் அன்பும் 2 பேருமே ஃபைன் கட்டிட்டாங்கன்றாங்க. அப்போது உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. இதை இவங்க 2 பேரும் பரவாயில்ல, இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் எப்படி வேணாலும் முன்னுக்கு வரலாம். எதனாலன்னா, இவங்க ஃபுட்டு எல்லாம் மீந்து போன ஃபுட்டை மறுநாள் வச்சு எல்லா கஸ்டமருங்களுக்கும் கொடுப்பாங்க, உடலுக்கு ஆபத்தாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த மீந்து போன ஃபுட்டை நிறைய ஏழைங்களுக்கு, ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க அந்த ஃபுட்டை கொடுத்துட்டாங்க, அதை வேஸ்ட் பண்ணாமல். அந்த ஒரு நல்ல மனசுக்காகவும் அந்த ஒரு செயலை உடைச்சதுக்காகவும் இவங்களுக்காக நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் சீலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. உடனே ஜீவா அன்பை கட்டி பிடிச்சிக்கிறாரு. தேங்க்யூ அன்பு, நான் உங்களை ரொம்ப திட்டேன், உங்களால் இந்த ரெஸ்டாரண்ட்டே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம எனக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்றாரு. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், இதுக்கு காரணம் நாங்கள் தானே சார், அதான் அந்த காரணத்துக்காக நாங்களே பொறுப்பேற்றுக்கிட்டோம், இப்போ ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சின்னு சந்தோஷத்தோட கதையை முடிக்கிறாங்கங்க. இந்த கதையை மீண்டும் தொடர ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி, வணக்கம், பாய்.